ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ளவுஸில் கொடுத்துருக்குற பிரிண்ட்டு டிசைனு. நம்ம இது வந்து பேக் நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவு ப்ளஸ் அதோட வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்தது. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கு தைக்கும்போது மட்டும் லைட்டாக ஒரு சைட் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த பேக் நெக் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ பேக் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து பின் போட்டு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்கில் நம்ம வந்து நான் நெக் போர்ஷனே வந்து கட் பண்ணல. நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு இதோட அகலத்துக்கு வந்து சரியாக போயிடுச்சு. ஆனால் இறக்கம் மட்டும் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மேலே ஏற்றுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து நெக்கு வந்து கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் மேலே 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு மட்டும் ஷோல்டர் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் அதே ரவுண்ட்லேயே அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். இந்த சைடில் நமக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்படின்னா நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு வரும்போது நமக்கு நெக் ஷேப்புக்கு இது வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்ட தையலை எப்பயும் போல் நம்ம வந்து இந்த நெக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த துணி மட்டும்தான் தெரியுது, எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே வந்து தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.